வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ல ஒரு பெரிய கேலி கூத்தான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா எல்லாரும் கடந்து போயிட்டாங்க, கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் இந்த ஜனநாயகம் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் அண்ட் தென் பராசக்தி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ். இதுல பேச வேண்டிய அரசியல், பேச வேண்டிய பல விஷயங்கள் இருந்ததுனால எல்லாரும் வந்துட்டு அதை பத்தியே பேசிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சிலர் கேப்சர் பண்ணி ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. சரி, இது செதைச்சிருக்க வேண்டிய விஷயம் இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரீசெண்டா இந்த மாணவர்களுக்கான லேப்டாப் பத்தின ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அந்த அறிவிப்புல மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மிகவும் தலை சிறந்த தொழில்நுட்பத்தில் உருவான லேப்டாப், அதுலயும் சிறந்த கம்பெனில இருந்து ஆர்டர் செஞ்சு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கொண்டு போய் யாரோ வந்துட்டு அக்கா தமிழிசை கிட்ட அக்கா அக்கா இந்த பாருங்க அக்கா, இதுக்கு என்னக்கா உங்களோட கருத்து அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அக்கா அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதை எப்படி முடிவு பண்ணுவீங்க? தலை சிறந்த லேப்டாப், தலை சிறந்த தொழில்நுட்பமான கம்பெனி அப்படிலாம் நீங்க சிவநாடார் கிட்ட தானே வாங்கணும். காரணம் ஒரு தமிழர், அவர்கிட்ட தான் நீங்க லேப்டாப் வாங்கணும், HCL லேப்டாப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட நிப்பாட்டி இருந்தா நம்ம பசங்களும் கலாய்க்கிற மாதிரி நம்மளும் கலாய்ச்சிட்டு போயிடலாம். ஆனா அக்கா அதுக்கப்புறம் நிறைய வரிகள் சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம வந்து முழுசா போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம். சரி, இப்போ இந்த முதல் வரிக்கே வரலாம். பசங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, HCL கம்பெனி மூடி ஒரு 13-14 வருஷத்துக்கு மேல ஆகுதுக்கா, 2013 மூடிட்டாங்கக்கா, உனக்கு தெரியாதா? நீ மூடிட்டுல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்னன்னா, சரி இப்போ எங்க சின்னம்மா வயசு இருக்கும் அக்காக்கு, எங்க சின்னம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்குமா அப்படின்னு நான் கேட்பேன். நீங்க ஒண்ணு திருப்பிக்கிட்டு, ஏமா உங்க சின்னம்மாக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், இந்த அம்மா ஆளுநரெல்லாம் இருந்திருக்கேமா, இந்த அம்மாக்கு அறிவு வேண்டாமா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. கரெக்ட் தான் அக்கா, நீங்க ஆளுநரா இருந்திருக்கீங்க, ஒவ்வொரு விஷயமும் நீங்க பொறுப்பா அப்டேட்டடா தான் பதில் சொல்லணும். பட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா, குறைஞ்சபட்சம் நம்ம கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியாதான் யோசிக்கிறோமா அப்படின்னு உங்க PA கிட்ட நீங்க ரெஃபர் பண்ணியிருந்திருக்கலாம்க்கா. உங்களுக்கு கூகுள் பண்ண தெரியலனாலும் சரி விடுங்க. இப்போ அவர் தமிழர் அப்படிங்கிறதுக்காகவே அந்த லேப்டாப் அவர்கிட்ட வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு அக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து 300 கோடி திருச்செந்தூர் கோவிலுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாரு, தமிழ்நாட்டு கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இங்கதான் நம்ம நிறைய அக்கா கிட்ட பேச வேண்டியிருக்கு. வாங்க அக்கா உட்காந்து பேசலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, HCL வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதை கூட மூணாவது கம்பெனியா எங்க சின்னம்மாவா அவங்களை மன்னிச்சு விட்டுறவான்னு நான் யோசிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பாஜக காரங்க தெரிஞ்சே அவதூறு பரப்புவானுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூடி இருப்பான்ட்டு. ஆனா இப்படி பரப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எங்க அப்பா வயசு ஆளுங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, HCL எவ்வளவு பெரிய கம்பெனி, அது சிவநாடாருக்குள்ளது, தமிழரு, அவர்கிட்ட வாங்காம தமிழ்நாட்டுல வாங்காம இந்த திமுக வஞ்சகம் செய்யுது அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதுக்காக கூட இவனுங்க எல்லாம் பரப்பி விடுவாங்க தான். சரி, இருந்தாலும் அக்கா வந்து தெரியாம தான் சொல்லிச்சு அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு இந்த 2வது பாயிண்ட்க்கு வரலாம். 300 கோடி ரூபாய் கோவிலுக்கு சிவநாடார் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவர்கிட்ட என்ன இதுக்கு நாங்க லேப்டாப் வாங்கணும் சொல்லுங்கக்கா நீங்க. ஏன்னா கோவிலுக்கு கொடுத்த காசு எதையுமே நீங்க எதுக்குமே பயன்படுத்த விடுறது இல்ல. ரீசெண்டா தான் HRNC டிபார்ட்மெண்ட்க்கு போய் அவங்க நல்ல விதமாக இந்த பணத்தெல்லாம் செலவிடணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஸ்கூல், அதுக்காவது பள்ளிகளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கும் தடையை வந்து வைக்கிறீங்க. இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு கேக்குறது. சரிங்க, கோவிலோட நிலத்துல நாங்க பக்கத்திலே வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிறோம், அதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அவங்க திருமணம் செய்து கொள்வதற்கு குறைஞ்ச விலையில அவங்களுக்கு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து போச்சு அப்படின்னா அதுக்கும் கொண்டு போயிட்டு கோயம்புத்தூர்ல போய் தடை கேட்கறது. எந்த ஜட்ஜு கிட்ட வந்து கேட்டா உடனே தடை கிடைக்குமோ அங்க அந்த ஏரியாவுக்கு போய் அந்த ஜட்ஜு கிட்ட தடை கேட்கறது. இதை பத்தி நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோல பேசியிருந்தோம், தடை வாங்கியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வைக்கிற கேள்வி என்ன, நம்ம அந்த வீடியோல பேசும்போது, இது எப்படி பயன்படும் அப்படின்னு கேக்குறாங்க. பயன்படும், ஏன்னா கோவிலுக்குள்ள போயிட்டு ஒரு திருமணம் நடக்கும்போது அங்க கோயிலுக்கு வர பக்தர்களுக்கும் அது இடைஞ்சலா இருக்கு, அந்த மணமக்கள் குடும்பத்தினருக்கும் அது இடைஞ்சலா இருக்கு, ரொம்ப குறுகிய இடமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மணமக்கள் திருமணம் முடிந்து அந்த திருமணத்துக்கு வந்தவர்களுக்கு உணவு அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு உணவகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஆனா ஒரு குறைந்த விலையில் அரசாங்கம் இந்த மாதிரியான திருமண மண்டபங்கள் கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரு நிம்மதியா ஒரு எந்த இடைஞ்சலும் பக்தர்களுக்கும் இல்லாம அவங்க வந்து திருமணத்தை நடத்திக்க முடியும். அப்புறம் சாப்பாடுமே அவங்க வந்து ஏதோ ஒரு அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி சமைச்சு போட்டுற முடியும். இப்ப யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அதுல இருந்து ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். அது வந்து பெரிய இந்த அரசாங்கத்தை அப்படி நட்டுக்கு நிப்பாட்டி போறது இல்லை, ஆனா மக்களுக்கு பயன்படும் விதமாக இருக்கும். ஏன்னா இது மக்களோட காசு, இது மக்கள் போடுற உண்டியல் பணம். அது மட்டும் இல்லாம அவங்களோட மூதாதையர்கள் தான் இந்த கோவிலுக்கு நிலத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது, எல்லாமே சொல்லுது. அந்த மக்கள் தான் வந்து உழைத்து இந்த கோவிலையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற
சொல்றப்போ அந்த கோயிலோட சொத்துங்கிறது ஏதோ ஒரு விதத்துல அந்த மக்களுக்கு தான் பயன்படணும். அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கல்யாண மண்டபம் இந்த மாதிரியான மண்டபங்களா இருந்தாலும் சரி, ஏதோ விதத்தில் மக்களுக்கு பயன்பட வேண்டும் தான் ஹெச்ஆர்என்சி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உமா மாமியா மாதிரியான ஆட்கள், ஹெச் ராஜா போன்ற ஆட்கள், ஏன் தமிழிசை அக்கா மாதிரியான ஆட்கள்லாம் இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு கேட்பானுங்க. கேட்டேன்னா சரி அப்ப என்னடா பண்ணனா, கோயிலை நீங்க பராமரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இடிஞ்சு போகுது, பெயிண்ட் அடிக்குது அப்படின்னா அதுக்கும் சேர்த்து தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஒன்றும் பெருசா வந்து செலவு ஆகிடாது அப்படிங்கறது அரசாங்கத்தோடைய திட்டம். சரி ஒருவேளை இதெல்லாம் கட்டிட்டாங்க, ஸ்கூலுக்கு ஏதோ செலவு பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ண செலவு போயிட்டாங்க, அப்ப பார்த்து அந்த கோயில்ல இருந்து ஏதோ ஒரு டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கம் பாத்துக்காதா, பிக்ஸ் பண்ணாம அப்படியே விட்டுருமா? அன்னைக்கு வந்து கேள்வி கேளுங்க, இதுக்கு எதுக்கு செலவு பண்ணீங்க, இதுக்கு எதுக்கு செலவு பண்ணீங்க, இதை உடனே பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கேட்டாவது பரவாயில்ல. இவங்க அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு என்ன தெரியுமா தூக்கிட்டு வருவானுங்க, எங்கேயாவது பாலடைஞ்ச கோவில் இருக்கும்ல, அழகர் கோயில் கிட்ட இந்த மாதிரியான கோவிலை வந்து சுத்தல்ல விடுவானுங்க ட்விட்டர்ல, இன்ஸ்டால எல்லாம். கேட்டா கோயில பாருங்க, திமுக அரசு, இந்த திராவிட அரசு வந்து தமிழர்களை வஞ்சிக்கிறதுக்காகவே வந்து சரியா மெயின்டைன் பண்ணாம எப்படி போட்டிருக்கு பாருன்னு. சரி அது என்ன கோவில், அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்து நோண்டி பார்த்தா, ஆர்டிஐ எல்லாம் வாங்கி பார்த்தா அது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கும். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படிடா வந்துட்டு பராமரிக்க முடியும்? அது அவங்க கிட்ட போயிடுச்சு, அவங்க பராமரிக்கிறாங்க, இல்ல அதை வச்சு ஆராய்ச்சி செய்யறாங்க, இட்ஸ் அப் டு தம். அதை எப்படி நம்ம வாங்கி பண்ண முடியும்னா, நம்ம பேசுறது 300 பேருக்கு கூட போய் சேராது. அவங்க புளிகிட்டு தெரியுமா சீமான், அது வந்து ரீச் ஆகும். இதாங்க சிக்கல். இப்போ சிவனாடர் 300 கோடியை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோவில என்ன காரணத்துக்காக கொடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து அந்த திருச்செந்தூர் ஏரியாவை சார்ந்த நபர், அதனால முருகன் ஒரு இஷ்ட தெய்வமா இருந்திருக்கலாம், இல்ல வேண்டுதலா இருக்கலாம், எதுவா வேணா இருந்துக்கலாம். ஆனா அஸ் அ டெக்கி அவர் ஒரு செகண்ட் நம்மளோட சமூகம் அப்படிங்கிறது இந்த பெண்களை மேலாடையே போட விடாம வச்சிருந்த சமூகம், பார்த்தாலே தீட்டுன்னு நம்மள சொன்ன சமூகம், நம்மளெல்லாம் படிக்க கூட விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஐகானிக்கா ரோல் மாடலா எல்லாரும் பேசுற அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னா நம்மளோட இந்த செயலானது மற்றவங்களுக்கும் ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 கோடியை தூக்கிட்டு வந்து நேரடியாக அரசாங்க பள்ளிகளுக்கோ இல்ல அரசாங்கத்துக்கிட்டயோ டொனேட் பண்ணியிருந்தாருன்னா வர சந்ததியினரும் நம்மளும் படிச்சோம், இந்த அரசாங்கத்தால தான் படிச்சோம், இந்த திராவிட மாடல்னால தான் படிச்சோம், அதனால நம்ம சம்பாதிக்கிறத நம்ம வந்து யாருக்காவது கொடுக்க நினைச்சா அது அரசாங்கத்துக்கு இல்ல அரசாங்க பள்ளிகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். கோவில்ல போய் கொண்டு போய் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? சரிங்க, ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அரசாங்கத்துக்கு அந்த காசு வந்து அதன் மூலமாக அரசு வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கிறது சுத்தி வளைச்சி வருது. இதற்காகலாம் வந்து காரணம் காமிச்சு அவர்கிட்ட தான் நாங்க லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது என்ன? இதுக்கு புரியலங்க, நிஜமாவே புரியல. கோயிலுக்கு டொனேட் பண்றவங்க ஏன் சொல்றேன்னா, ஒரு மழை வெள்ளம் வந்துச்சு, அப்போ வந்து பினான்ஸ் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ண வராங்க தமிழ்நாட்டுக்கு. எவ்வளவு தூரம் இந்த மழையால் இந்த மக்கள் பாதிச்சிருக்காங்கன்னு பயங்கரமா பாதிச்சிருந்தாங்க. லிட்டரலா நிறைய ரிப்போர்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே ப்ரூஃப் இருந்த போதும் அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பாதிப்பா, உங்கள் தமிழ்நாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல போய் ஒரு விசிட் அடிக்கிறாங்க. அதே ஏரியால தான், தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல தான். அப்போ அந்த கோவில்ல அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டயா என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கும் போது தம்பி ஒருத்தர் ரொம்ப வசதியானவர் போல, ஈடு அனுப்பணும் உங்க ஆபீஸ் வீட்டுக்கெல்லாம், அவர் வந்து மேடம் அதை பத்தி கவலை இல்லை மேடம், நான் கொடுக்குறேன் மேடம், என்கிட்ட இருக்கு காசு, நான் கொடுக்குறேன் மேடம், நான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே நம்ம நீ வேற பசுமாரு, உனக்கு காசு நிறைய இருந்தா உண்டியில மட்டும் போட்டுறாது, தட்டுல போட்டு போ, கொடுக்க வேண்டியவங்ககிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அவங்கள பார்த்து கேட்பாங்களா தமிழிசை அவர்கள், உண்டியில ஏன் காசு போடல, உண்டியில போட்டாதானே எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு. அன்னைக்கு ஏன் மேடம் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு தமிழர் அப்படிங்கிற பற்றெல்லாம் இல்ல, இன்னைக்கு மட்டும் வந்து தூக்கிட்டு வரீங்க? அக்காக்கு அவ்வளோ தூரம் தமிழ்நாடு மீதும் தமிழர்கள் மீதும் பற்று அப்படின்னா அக்கா என்ன தெரியுமா பண்ணியிருந்திருக்கணும்? அக்கா உங்களோட பிஜேபி தான், ஒன்றிய பிஜேபியில நீங்க இருந்திருந்தாலும் அந்த ஒன்றியத்தை பார்த்து என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன்னா, மெட்ரோ ஃபேஸ் 2க்கு நீங்க கமிட் பண்ண காசை எங்களுக்கு கொடுக்கல, அதனால டிராபிக்ல நாங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம், தயவு செய்து காசை கொடுங்க. எங்களோட தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு காசு கிடைக்கும் போதெல்லாம் மெல்ல மெல்ல கட்டிட்டு இருக்கனால இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்லோவா போகுது, நீங்க கமிட் பண்ணதை நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்கணும். கேட்டீங்களா? இந்த சமச்சீர் கல்வின்னு உன்னை கொண்டு வந்துட்டு அதுல வந்துட்டு நீங்க சேர்ந்தாதான் நான் உங்களுக்கு வந்து கல்விக்கான நிதியை வந்து நாங்க ஒதுக்குவோம், தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? நீங்க அதை வேற விதமா தமிழ்நாடு அரசுக்கு புரியுற மாதிரி நீங்க வந்து சொல்லி இதை வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்து சேருங்க. நான் அதுக்கு வந்து முட்டுக்கட்டையா இல்லை, ஆனா அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க கொடுப்போம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டீங்களா? கேட்கல. மூணாவது, நாங்க
வந்து காலகாலமா ₹1 கொடுத்தோம் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டில 24 பைசா தான் திரும்பி தரீங்க. இது எப்படி நியாயமாகும்? ஏன்னா இதுல சப்கொஷன் கேட்கணும்க்கா, நீங்க மறக்காம கேளுங்க. ஒரு சில சங்கிங்க இருக்காங்கல்ல, அந்த 3% ஆதரிக்கிற சங்கிகள், நீங்க அப்படி இல்லக்கா. நீங்க அதனால இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசர்வேஷன் என்னமோ வந்து 100 வருஷம் 75 வருஷம் 50 வருஷமா கொடுத்துட்டு இருக்க மாதிரி எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னே தெரியாம காலகாலமா ரிசர்வேஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் வாங்குவீங்க? இந்த ரிசர்வேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முட்டுக்கடை போடணும்னு நினைச்சானுங்க. அது முட்டுக்கடை போடலன்னு பழக்க தோசை தட்டை தூக்கிட்டு வந்து எங்களுக்கும் இடபிள்யூஎஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவங்க காலகாலமாக ரிசர்வேஷன் கொடுத்ததால் அது நிறுத்தப்பட வேணும்னு பேசுற எவனுமே எங்க நாங்க 10 வருஷத்துக்கு மேல ஜிஎஸ்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க தாங்க தமிழ்நாடு அரசு தாங்க கொண்டு யூபி பீகார் போன்ற எல்லா மாநிலங்களுக்கும் படி அளந்துட்டு இருக்கோம். நாங்க ₹1 கொடுத்தா நீங்க அவங்களுக்கு ₹2 கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு 24 பைசாவா தான் கொடுக்குறீங்க. நாங்க எப்பங்க முன்னேற? எங்க காசு எங்களுக்கு வேணும்ல. மெட்ரோக்கும் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கல்விக்கும் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதையும் திருப்பி ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தரலாம்லக்கா. நீங்க தமிழர்கள் தானே பாதிப்படைகிறாங்க இதனால, அதனால அதை கேட்டு வாங்கி தரலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இருக்குக்கா. இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டை வேணும்னே வஞ்சிக்குது. மும்மொழி கொள்கை கொண்டு வருது, ஆனா அதுக்கு நீங்க சப்போர்ட் தான். சரி ஓகே, அதை கூட நீங்க கேட்க வேணாம், நாங்க போராடிக்கிறோம். மத்த விஷயத்தையாவது நீங்க எங்களுக்கு கேட்டு வாங்கி தரலாம்லக்கா. கேட்கும் போது இதையும் சொல்லுங்க, பாஸ் நீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னா சும்மாவே எங்களை காரி துப்பிட்டு இருக்காங்க, நாங்க ஓட்டு கேட்க போனா இன்னும் பயங்கரமா துப்புவாங்க. ஒருவேளை இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்க, ஒன்றியத்துல இருக்கும் போதே பிஜேபி இவ்ளோ தமிழ்நாட்டுக்கு செய்யுது, தமிழ்நாட்டுக்கே ஆட்சிக்கு வந்தா பிஜேபி உங்களுக்கு எவ்வளவு செய்யும் சொல்லியாவது நாங்க ஓட்டு கேட்போம்ல, அப்படின்னாவது நீங்க சொல்லி மண்டைய கழுவலாம்க்கா. மண்டை ஈஸியா கழுவிடலாம், அமித்ஷாக்கெல்லாம் வழுக்கு பறதான். அதனால நீங்க அது மாதிரி மண்டைய கழுவி அப்படியாவது எங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்து நீங்களும் அது இங்க ஓட்டு வாங்க முடியுமான்னு பாக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்கா தமிழ்நாடு அரசை இந்த அளவு வஞ்சிக்குது ஒன்றியம். நீங்க நீட்டை பத்தி கேட்கல, இல்லைன்னா மும்மொழி கொள்கையை பத்தி கேட்கல, பிஜேபியோட ஒன்றிப்பே இருக்கீங்க ஒன்றியத்தோடங்கிறது ஓகே. ஆனா குறைஞ்சபட்சம் எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க, இந்த மெட்ரோவை கட்டி கொடுக்கறதுக்கான காசை கொடுங்க, ஜிஎஸ்டியை திருப்பி ஒழுங்கா கொடுங்க, 75 பைசாவாவது திருப்பி கொடுங்க ₹1 கொடுத்தா அப்படின்னு நீங்க வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அப்படின்னு நீங்க வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? ஆனா நீங்க இது வரைக்கும் அதை பத்தி வாயே திறந்தது இல்லக்கா. ஆனா இவ்வளவு கஷ்டத்திலையும் ஜிஎஸ்டி காசு, அந்த காசு, இந்த காசு, எந்த கல்வித்தொகை காசு கூட வராத போதிலும் இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கு. அது 20 வருஷம் போராட்டம் ஓய்வூதிய திட்டம், அதையும் தி பெஸ்டா அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல என்னன்னா ஜெயரஞ்சன் தோழர் கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நீங்க கடன் வாங்கி தானே இத்தனை ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்லப்படும். அதைத்தான் வந்து ஜெயரஞ்சன் தோழரும் விரிவா பேசியிருக்காரு. நம்மளே வந்து சேனல் ஆரம்பிச்ச காலத்திலேயே வந்து இந்த லைப்ரரியை ஓபன் பண்றீங்க, ₹1000 ஏன் கொடுக்குறீங்க அப்பவும் நம்மளும் இதே எக்ஸாக்டா பேசியும் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3வது 4வது வீடியோ. சரி ஓகே, இது வந்து பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக மக்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படிங்கறத பொறுத்து அரசாங்கம் யோசிக்கும். இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. குட் காஸ் ஆஃப் லோன், பேட் காஸ் ஆஃப் லோன் இருக்கு. இது குட் காஸ் ஆஃப் லோன் தான். அதை அவர் வந்து விளக்கும் போது, இப்போ நம்ம அப்பா வந்து நமக்கு பேங்க் லோன் எடுத்து ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு காலகட்டத்துல எப்படிப்பா இந்த கடனெல்லாம் அடைக்க அப்படின்னு சொல்லும் போது, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்ல, என் தலையை அடமானம் வச்சாவது நான் அடைக்கிறேன், என் கிட்னியை வித்து அடைக்கிறேன்னு சொல்லுவார்ல. அதே டோன்ல தான் ஜெயரஞ்சன் தோழர் அவர்களும் அதை பத்தி மக்கள் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அது அரசாங்கத்துக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம், அதை அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்ல வர்றாரு. ஆனா அதை மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு பரப்புறாங்க. ஏன்னா இந்த மழை வெள்ளம் வந்தப்போ ஒரு அம்மையார் வந்தாங்க. அந்த அம்மையார் வந்து அந்த கோயில நின்று பேசும்போது அவங்களோட ஃபேஸ் தான் மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸாக சொல்லப்பட்டது. அதே அம்மையார் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஓனர் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க காமிச்சுக்கிட்ட மூஞ்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை காலில் விழ வச்சது, அவங்களோட ரூமுக்கு வர வச்சு, அந்த ஃபேஸ் தான் மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸா பார்க்கப்பட்டது. அப்புறம் ஒருத்தர் பேங்க் லோன் எனக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்துமே கிடைக்க மாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து பேசும்போது, வா இங்க வா, இங்க வந்து பேசு, எல்லாரும் பார்க்கட்டும் யாருன்னு, இங்க வா இங்க வா இங்க வா அப்படின்னு இருக்கட்டும். அதுக்கப்புறமா அவர் மேடையேறி வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்துட்டு அவர் அந்த அம்மாவுக்கு அமைச்ச மூஞ்சிங்கிறது மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல பேசின மூஞ்சி இருக்கட்டும், அதுவுமே மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸாக பார்க்கப்பட்டது. அதை விட மிக முக்கியமாக ஒரு எளிய மனிதர், அங்க ஒரு கிரௌட் இருக்கு, இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் ஏதோ கேள்வி கேட்கிறாரு, நான் பேசுனது கேட்டுச்சுல, கேட்டேல, இப்ப நீ பேசுன நான் கேட்கணுமா இல்லையா,
இங்க வா அப்படிங்கிறாங்க. ஒரு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட நின்னு ஒருத்தர் வந்து குறைய சொல்ற அளவுக்கு எல்லாருக்கும் தைரியம் வருமான்னு பார்க்க முடியாது. ஒரு எளிய மனிதர் அவரோட குறைய அவர் சொல்றாரு. நீங்க வா இங்க வான்னு சொல்லும்போது அது வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை விட அந்த அம்மா வந்து இந்த டோனையும் குறைச்சிக்கிட்டு, நீ பேசுறது எனக்கு கேட்கல, அதனால நீங்க வாப்பா நீ பேசுறது, இல்ல இரு நான் மைக் கொடுத்து விடுறேன், இல்லைன்னா நான் வந்து என் பிஏ அனுப்புறேன், நீ அவர்கிட்ட வந்து சொல்லு குறைகளை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அமைதியா சொல்லாம ஆல்வேஸ் எப்பயுமே ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸை காமிச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் இந்தியாவோட மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸா இருந்துட்டு இருந்ததை மாத்தி விடுறதுக்காக சங்கிகள் முயற்சி செய்றாங்க. ஓகே, ஏன் இந்த சீமானோட தம்பிங்க முயற்சி செய்றாங்க. ஓகே, நீலம் நீங்களுமா நீலம் என்னங்க உங்களுக்கு திமுக மேல அவ்வளவு வெறுப்பா? உங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை கொஞ்சம் பாருங்கப்பா, படிங்கப்பா. அதாவது மேடம், இவ்வளவு கடனை உடனே வாங்கியாவது உருட்டி செஞ்சாவது எங்க மக்களை படிக்க வச்சிடணும். அவங்க வந்து என்னோட பேர் இன்பா, என்னோட ஊர்ல வந்து செங்கோட்டை, தென்காசி மாவட்டம். நான் இப்போ வந்து IPS 2024 பேட்ச் ASP ட்ரெயினிங் கோயம்புத்தூர். என்னோட அப்பா பஸ் கண்டக்டர், என்னோட அம்மா வந்து பேட்டி சுத்துவாங்க. ஏன் நான் இதை முக்கியமா சொல்றேன்னா, இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து ஒரு IAS IPS வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் இருக்கு, நம்ம அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும், எம்பவர் பண்ணிடணும் அப்படிங்கிற முயற்சியில இந்த திராவிட மாடல் மிக முக்கியமா இந்த திமுக அரசு ஆண்டாண்டு காலமா பல விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு தெரியும் என்ன லேப்டாப்பை எங்களுடைய மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும், என்ன லேப்டாப் பெஸ்டா இருக்கும், யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்லாம். இதுக்காகலாம் நீங்க முட்டு கொடுத்து முயற்சி செய்யலாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்னு சொன்னேன்ல, நீங்க உங்களுடைய ஒன்றியத்துக்கிட்ட போய் சார் இந்த பணம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீட்டாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆக்சுவலா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தாமரை என்னைக்குமே மலராது.